ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இந்த வீடியோவில் என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா சிக்கன் குழம்பு பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு தேங்காய் திருகி நான் துண்டு துண்டாக திருகி இருக்கிறேங்க. வடக்கல்ல போட்டு நல்லா பாதி வறுத்துட்டு அதில் 3 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் போட்டு நல்லா வறுத்துருவோம். அடுப்பை சிம்மில் வச்சிடணும். வச்சுட்டு நல்லா ப்ரௌன் கலராக வர வரைக்கும் நல்லா வறுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் 2 பட்டை, ஏலக்காய், கிராம்பு, பெருஞ்சீரகம் இதெல்லாம் போட்டு இதையும் சேர்த்து நல்லா வறுத்துருவோம். இது நல்லா ஒரு ப்ரௌனிஷ் கலராக வர வரைக்கும் நல்லா வறுத்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்துட்டு இதை எடுத்து ஆறுற வரைக்கும் நம்ம தனியாக எடுத்து வச்சுருவோம். இதுக்கிடையில் சிக்கன் நம்ம தாளித்து விட்ருவோம். அடுப்பில் எண்ணெய் ஊற்றிட்டு 2 பட்டை, கிராம்பு, ஏலக்காய் இதையும் போட்டு 2 ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுருவோம். கருவேப்பில், 2 பச்சை மிளகா இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். அந்த இஞ்சி பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு கறி நான் சின்ன பீஸாக கட் பண்ணி நல்லா கழுவி மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சுருக்கு அதையும் போட்டு நல்லா வதக்கிடுவோம். வதக்கிட்டு தண்ணி ஊற்றாமல் உப்பு மட்டும் அளவாக போட்டுட்டு நல்லா அந்த சிக்கனில் இருக்கிற தண்ணியிலையே இது வேகட்டும். அதுக்கப்புறமா நம்ம இந்த மசாலா வறுத்த மசாலாவை மிக்சியில் போட்டுட்டு அதே வடக்கல்லில் வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிடுவோம். நல்லா வதக்கிட்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை மிக்சியில் போட்டு நல்லா பதமாக எடுத்துருவோம். இப்போ அதுக்கப்புறம் இந்த வதக்கின தக்காளி வெங்காயத்தையும் போட்டு மிக்சியில் போட்டுருவோம். இப்போ கறி நல்லா வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு கறியை சாப்பிட்றதுனா கூட சாப்பிட்டுக்கலாம். அப்புறம் இதையும் தக்காளியும் வெங்காயமும் போட்டு நல்லா வதக்கிட்டு அரைச்சி இந்த வெந்துட்டுருக்கிற கறியில் மசாலா மிக்ஸ் பண்ணிடுவோம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துட்டு ஒரு 10 மினிட்ஸ் அளவுக்கு கொதிச்சதுன்னா போதும். நல்லா வெந்துடும். மசாலாலாம் சிக்கனில் பண்ணுற அளவுக்கு நல்லா வெந்துடும். வெந்த பிறகு நம்ம பார்த்தோன்னா கடைசியாக கொத்தமல்லி தழை போட்டு வதக்கிடுவோம். சூப்பரான சிக்கன் குழம்பு தயாராகிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ.